ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான காலை. இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சின்னு ஒரு இடத்துல இருக்கேன். செஞ்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய மாடு புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? மாடு புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு இயற்கையான ஒரு இடம், ஒரு கிராமத்தின் பகுதி. சரிங்களா? இதுதான் நான் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன். சரிங்களா? அப்புறம் இங்கே இன்னொரு மாடு இருக்குது. இங்கே என்ன ரொம்ப அழகுனா, இங்கெல்லாம் ஏரி இங்கே இருக்குது. ஏரியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஏரி. ஸோ அவ்வளோ அழகான ஏரி. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ஏறிச்சு. இந்த தண்ணி வந்து மீனுங்க இருக்குது. இப்போ மீனுங்க பாருங்கள், அப்படியே தெரியுதெல்லாம் போட்டு போட்டு போட்டால் தெரியுதெல்லாம் மீன். இவ்வளோ மீனுங்க வந்து ஏரியில் இருக்குது. அழகான இயற்கை இது. இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணோன்னே இந்த காணலை வந்து பதிவு பண்ணுறேன். இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ ஏரி. நம்ம இப்போ வந்து கிராமத்து வாசமே நம்மளுக்கு இல்லை. இப்போ நார்மலாக வந்து எல்லாம் சிட்டி ஆயிடுச்சு. சிட்டியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஏரிலாம் பார்க்க முடியாது, கல் பார்க்க முடியாது, எல்லாம் பில்டிங் மட்டும்தான் பார்க்குறோம். என்னாலே பாருங்கள் இடம் எப்படி இருக்குதுன்னு. முன்னெல்லாம் கொஞ்ச நாளாக மழை இல்லாமல் இருந்துச்சுல இடையில, போன வருஷம்லாம் நான் அப்போல்லாம் வரும்போது இங்கெல்லாம் கல் முள்ளுமாக தான் இருந்தது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவேல் மரம்லாம் பாருங்கள், கருவேல் மரம் தண்ணியிலே முழுகி செத்து போச்சு. இதில் வந்து பனைமரம் கொக்கு இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப இயற்கையான காட்சி. இவ்வளோ பெரிய ஏரி. சரிங்களா? இதுக்கு மேலே பெரிய ஏரியெலாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஏரியை காட்டணுன்னு சொல்கிறேன். எருக்கஞ்செடி சொல்லுவாங்க, இதுதான் எருக்கஞ்செடி. இந்த எருக்கஞ்செடி மொட்டு நடுவில் இருக்கிறத வந்து கோப்பாங்க. சரிங்களா? அதனால் ஏரியை பாருங்கள், ஒரு அழகாக இருக்குது. இதுதான் வந்து கருவேல் மரம். இது அவ்வளோ கிடக்குது. வேறு நிறையா பறவைகள் இருக்குது பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அதில் வந்து ஒரு பறவை தண்ணியில் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு டிராக்டர் போகுது, அழகான டிராக்டர் போகுது. நாள் காட்சி உங்களுக்கு பதிவு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். இது பாருங்கள், அந்த பறவை பார்த்தீங்களா தண்ணியில்? அது பாருங்கள், சின்ன சின்ன பறவைகள் தெரியுதான்னு தெரியலன்னு தெரியல உங்களுக்கு. அதில் பாருங்கள் இருக்குது, இல்லை நீச்சல் ஆடிக்கிட்டு வாத்து மாதிரி இருக்குது. என்னான்னு சொல்ல தெரியும் எனக்கு. அதை பாருங்கள், தெரியுதுங்களா? அதை பாருங்க, அதை பாருங்க, பறந்து போகுது பாருங்கள். நிறையா இருக்குங்க இதில். சரிங்களா? இந்த காணலை பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு இயற்கை காட்சி எல்லாருக்கும் வந்து நான் ஷேர் பண்ண ஒரு சந்தோஷம் இருக்குது. அங்கே பாருங்க, ஒரு நாய்க்குட்டி இருக்குது. சரிங்களா? ஆகிய நாள் அடுத்த பதிவு பண்ணுற வரைக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.